இந்த மக்களை காப்பாற்றக்கூடாதா? மனசாட்சி இல்லையா? ஒரு 1350 கோடி ரூபாய் இந்த விவசாயிகளின் பணம் அத்தனையும் யாரோ ஒரு ஒயின் ஷாப் முதலாளின்னு தானே போகுது. அப்ப அதை ஒரே நாள்ல நினைச்சா நீங்க நிறுத்த முடியாதா? ஒரு கையெழுத்து போட்டு அந்த ஒயின் ஷாப்பை மூடிவிட்டால் 1350 கோடி ரூபாய் பணம் இந்த மாவட்டத்தில் விவசாயி வீட்டுல இருக்கும்ல, விவசாயி வீட்டுல நல்லா இருப்பாங்கல்ல விவசாயிகள். 1350 கோடி ரூபாய் வீட்டுக்குள்ள இருக்கும்ல அந்த பணம். நீ வீடு கட்டிக்கலாம், பெண்ணுக்கு நல்லா கல்யாணம் பண்ணலாம், பிள்ளைய நல்லா படிக்க வைக்கலாம், பேரன் பேட்டிங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாமா இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு பெரும்பெரும் இந்த காசு, இந்த உழைக்கும் விவசாயிகளுடைய காசை கொண்டு போய் ஒயின் ஷாப்ல கொடுத்து யாரோ வாழறதுக்கு எங்க மக்களையும் எங்க குழந்தைகளையும் பலியாக்குறதா இருக்கிறாங்க. குடி நோயாளிகள் தான் சொல்லணும். எவ்வளவு பெரிய விவசாயி, எவ்வளவு பெரிய நாட்டுக்கு சோறு போடுற கடவுள் அந்த விவசாயி. அவங்கள பாவம் ஒயின் ஷாப்பை தேடி அலைய வச்சாச்சு. அதான் நம்ம நடந்தது. என் வீட்டுல தாத்தா குடிக்கிறாங்களோ, கூட அப்பா அம்மா கூட பிறந்தவங்க ஆமா கத்துனவங்க வீட்டுக்காரங்க பிள்ளைங்க இன்னும் என்ன பேரும் பேத்தி தான் பாக்கி இல்லையா? அது கூட சொல்ல முடியாது. இப்ப பள்ளிக்கூடத்துல போதை இருக்குதான். போதைன்னா என்ன தெரியுமா? கஞ்சா, அப்புறம் ஏதோ ஒரு மருந்து பேப்பர்ல கட்டி சும்மா ஏதோ சின்ன பசங்க கையில இந்த டாஸ்மாக் வாங்குற அளவுக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் இருக்காது. ஒரு பாட்டில் 100 ரூபாய் இனிமே சொல்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு சின்ன பசங்க காசு கொடுத்து வச்சிருக்கோமா? ஏதோ 10 ரூபாய் கேன்டீன்ல போய் சாப்பிடு, பஸ்ஸுக்கு ஒரு 20 ரூபாய், அவ்வளவுதானே இருக்கும். அப்ப அதுக்குள்ள என்ன கிடைக்குது? இந்த போதை பொருள். சாக்லேட் மாதிரி இருக்குமா? பள்ளிக்கூடத்துல கூட பக்கத்துல, பள்ளிக்கூடத்துக்குள்ள கிடைக்காது, வெளியில ஏதோ ஒரு பொட்டி கடையில விக்குது. அதை சாப்பிட்டுட்டு கிளாஸ்ல அந்த பசங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, போதை பழக்கம், குடி பழக்கம், இந்த கஞ்சா பழக்கம், இந்த பாக்கு, இந்த மாதிரி எத்தனையோ கெட்ட பழக்கங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க கூட அடிமையாடுறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.